சுகர் மாத்திரையை நிறுத்தினால் வரும் 5 பெரிய ஆபத்துக்கள். சார், எனக்கு சர்க்கரை 400 இருந்தது, மாத்திரை சாப்பிட்டேன், சர்க்கரை 110 வந்துச்சு, மாத்திரையை நிறுத்திட்டேன். இது அடிக்கடி நான் கேட்கிற வார்த்தைகள். Facebookல வந்த ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க. நான் நல்லா சாப்பிடுறேன், 3 வேளை அரிசி சோறு தான், தினமும் 3 முட்டை 5 முட்டை, கோயிலுக்கு செல்லும் போது பொங்கல் அதிகம் சாப்பிடுவேன், ஆனா மருந்து மாத்திரை அதிகம் எடுப்பதில்லை, 21/5/26 என்னுடைய பிளட் சுகர் 540. இது என் உடம்புல என்ன செஞ்சது தெரியுமா? கால் பாதம் அதிகம் மதமதப்பு, கண் பார்வை சுமார், அவ்வளவுதான். 3/6/2026 சுகர் 500. டாக்டர், என்னை தாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறார். சக்கரை மாத்திரையை நிறுத்தினா என்ன மாதிரி ஆபத்துகள் வரும், அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி பங்களிப்பு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. சர்க்கரை மக்கள்ல ஒரு சிலர் இந்த மாதிரி மாத்திரையை நிறுத்திடுறாங்க. அதற்கான காரணம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மாத்திரையே சாப்பிடல, ரொம்ப நல்லா இருக்காரு, அவர் மாத்திரையே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாத்திரை சாப்பிடாம விட்டுறாங்க. இன்னொரு காரணம், சர்க்கரை இருக்குன்னு நீங்க தானே சொல்றீங்க, என் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லையே, நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சர்க்கரை அமைதியாக நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்பா பாதிக்கும். அதனால சர்க்கரை மக்கள் ஒரே ஒரு முடிவை, அதாவது 100 இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாத்திரையை நிறுத்தாதீங்க, அது பின்னாளில் உங்களுக்கு ஆபத்தா முடியும். சர்க்கரை மக்கள் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, சர்க்கரை மக்களின் வாழ்க்கை முறை என்ன, சர்க்கரை வந்துட்டா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த தமிழ் புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது புக் வேணும் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப மாத்திரையை நிறுத்துறனால வரும் 5 ஆபத்துக்கள். அதுல ஆபத்து 1, இந்த Facebook பதிவுல நம்ம பார்த்தோம், கால் மதமதப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதுதான் ஆரம்ப எச்சரிக்கை. சர்க்கரை அதிகமா இருக்கிறப்ப கால் நரம்புகளுக்கு போற சின்ன சின்ன இரத்த குழாய்கள்ல சர்க்கரை அடைப்பை ஏற்படுத்தும். அதனால கால் நரம்புகள் சேதமடையும். அந்த மாதிரி நரம்பு சேதமடைஞ்சுன்னா அதோட அறிகுறிகள் என்ன? கால் மதமதப்பு, கால் எரிச்சல், கால்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு, நைட்ல கால் பாதத்துல ஏற்படுற வலி, கால் மரத்து போன மாதிரி ஒரு உணர்வு, இதுதான் அந்த நரம்பு பாதிப்போட அறிகுறிகள். சர்க்கரை மக்கள்ல 50% பேருக்கு இந்த அறிகுறிகள் இருக்கும். இந்த நரம்பு பாதிப்பு ஏற்பட்ட பின்னாடியும் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா காலில் புண்ணு வரலாம், அதுல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த நிலையிலையும் சர்க்கரை கட்டுப்பாட்டுல வைக்கல அப்படின்னா நரம்பு பாதிப்பு இன்னும் மோசமாகலாம். காலில் காயம் பட்டா கூட தெரியாது. அந்த மாதிரி காயம் பட்டுச்சுன்னா அதுல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா விரல் இழக்கலாம், கால் இழக்கலாம், சில சமயம் உயிரிழப்பும் ஏற்படலாம். இதை பற்றிய முழுமையான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, அவசியம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆபத்து 2, கண்களில் ஏற்படும் பாதிப்பு. சர்க்கரை அதிகமாச்சுன்னா கண்கள்ல பாதிப்பு ஏற்படும். ஆரம்பத்துல எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. சர்க்கரை கட்டுப்பாட்டுல வச்சுக்கலனா 30-35% சர்க்கரை மக்களுக்கு கண்கள்ல பாதிப்பு ஏற்படுது. அதோட அறிகுறிகள் பார்வை மங்குறது, எழுத்து சரியா தெரியாது, பார்வையில சில கரும்புள்ளிகள் தோன்றும், கடைசியா பார்வை இல்லாமலும் போகலாம். சர்க்கரை வந்த உடனே கண் பாதிப்பு வர்றதில்லை. நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லைனாதான் கண்கள்ல பாதிப்பு வரும். இதனால் எங்கள் மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு புது சர்க்கரை பேஷண்ட்டுக்கும் கண்கள்ல பாதிப்பு இருக்கா அப்படிங்கறத நாங்க பரிசோதனை செய்கிறோம். கண்கள்ல என்ன மாதிரி பாதிப்புகள் வரும், அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. சர்க்கரை மக்கள் அவசியம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிடுறீங்கல்ல, சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆபத்து 3, நிறைய சர்க்கரை மக்கள் மாத்திரையை நிறுத்துறதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிரும் அப்படின்னு நம்புறதுதான். ஆனால் மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நீண்ட காலம் சர்க்கரையை கட்டுப்படுத்தலனா
இல்லைன்னா அதுதான் கிட்னியை பாதிக்குது அப்படின்னு சொல்லுது. கிட்னி பாதிப்போட அறிகுறிகள் என்ன? ஆரம்பத்துல சிறுநீர் வழிய புரதச்சத்து வெளியேறும், மைக்ரோ ஆல்புமினூரியா அப்படின்னு இதுக்கு பேரு. இது வந்துருச்சுனாலே சர்க்கரையை நல்லா கட்டுப்படுத்தணும். சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா கிட்னி மேலும் பாதிப்படையாது. அந்த நிலையிலையும் சர்க்கரையை கட்டுப்படுத்தலைன்னா கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பை நோக்கி போகும். யூரியா கிரியேட்டினின் கூட ஆரம்பிச்சிடும். கடைசியில டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். அதனால கிட்னியை காப்பாற்றணும் அப்படின்னா மாத்திரையை நிறுத்தக்கூடாது, சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கணும். சர்க்கரை மக்கள் கிட்னியை காப்பாற்ற என்ன செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆபத்து 4. நீண்ட காலம் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா அதோட சேர்ந்து கொழுப்பு சத்தும் அதிகமாகும். சர்க்கரை சத்தும் கொழுப்பு சத்தும் இரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்தும். இருதய இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டால் ஹார்ட் அட்டாக் வரும். மூளையில் இருக்கிற இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டால் ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் வரும். கால்கள்ல இருக்கிற இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டால் விரல் அழுகி போகும். இதற்கு கேங்கரீன் அப்படின்னு பேரு. இதை பற்றிய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, அவசியம் பாருங்க. ஆபத்து 5. ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். ஒருத்தர் மாத்திரையை நிறுத்துறாருன்னா சில வாரங்கள் சில மாதங்கள் அவருக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு அதிக தாகம், அதிகமா நீர் போறது, மிக கடுமையான சோர்வு, வாந்தி, உடல்ல நீர்ச்சத்து குறைவு ஏற்படலாம். அவரை பரிசோதனை பண்றப்ப சர்க்கரையோட அளவு 500, 600 கூட காட்டும். இந்த நிலையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். இந்த வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு Facebook பதிவு பார்த்தோம். அவருக்கு சொல்றது உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், மாத்திரையை நிறுத்தாதீங்க, மாத்திரையை தொடர்ச்சியா சாப்பிடுங்க. சர்க்கரை மாத்திரைங்கிறது சர்க்கரை மக்களுக்கு கடவுள் மாதிரி. ஒரே ஒரு தடவை சுகர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மாத்திரை நிறுத்துறது ஆபத்தானது. நீங்க மாத்திரை தொடர்ச்சியா சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கும். உங்க கால்களை காப்பாற்றலாம், உங்கள் கண்களை காப்பாற்றலாம், உங்க கிட்னியை காப்பாற்றலாம், உங்க இதயத்தையும் காப்பாற்றலாம், ஏன் உங்க உயிரையே காப்பாற்றலாம். ஒரே ஒரு தடவை சர்க்கரையை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. தொடர்ச்சியா சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சுகர் உள்ளவர்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.